இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய அரசு கொண்டு வந்த விஸ்வகர்மா திட்டம் குலத்தொழிலை ஊக்குவிப்பதாக உள்ளதால் கடுமையாக எதிர்த்தோம். விஸ்வகர்மா திட்டத்திற்கு மாற்றாகத்தான் கலைஞர் கைவினை திட்டம் கொண்டு வரப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். குலத்தொழில் முறையை வெளிப்படையாகவே ஊக்குவிக்குதுன்னு சொல்லி நாம கடுமையாக எதிர்த்தோம். கைவினை கலைஞர்கள் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுறது அதுல நாங்க உறுதியாக இருக்கோம். அதுக்காக சாதி அடிப்படையில பாகுபாடு காட்டாத ஒரு திட்டத்தை உருவாக்க நாங்க முடிவு பண்ணணும். அதன்படி உருவானதுதான் இந்த கலைஞர் கைவினை திட்டம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு தொழில்துறை முன்னேற சிறு குறு தொழில் நிறுவனங்கள் முக்கிய காரணம். சிறு குறு தொழில்துறையில் நாட்டில் தமிழ்நாடு 3வது இடத்தில் உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். உங்களுக்கு உதவுற வகையில இந்த விழாவின் மூலமாக 5 அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, அறிவுசார் சொத்துரிமையான புவிசார் குறியீடு பெறுவதற்காக வழங்கப்பட்டு வரக்கூடிய மானியம் 25,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, அம்பத்தூர் தொழிற்பேட்டையில செயல்படும் வாகன மற்றும் பொறியியல் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான அளவியல் மற்றும் உலோகவியல் ஆய்வகங்கள் 5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, தொழில் நிறுவனங்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்து பழதண்டலத்தில் சிறு குறு தொழில் கண்காட்சிகளுக்கான நிதி உதவி 2 லட்சமாக அதிகரிப்பு. மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதாக துரை வைகோ அறிவிப்பு. தமிழக அரசியலில் மதிமுக வலிவும் பொலிவும் பெற வேண்டும் என்று அர்ப்பணிப்புடன் உழைத்து வருவதாக அறிக்கை. அதிமுக பாஜக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல, வெற்றி கூட்டணி. தமிழகத்தில் இரட்டை இலை மீது தாமரை மலர்ந்தே தீரும் என்றும் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திட்டவட்டம். உறுதியான கூட்டணி, இறுதியான கூட்டணி என்பதை மட்டும் யாரும் நீங்கள் தயவு செய்து மறந்துவிடக் கூடாது. தாமரை தமிழகத்தில் மலர்ந்தே தீரும், இரட்டை இலைக்கு மேலே தாமரை மலர்ந்தே தீரும். இந்த கூட்டணி இது வெற்றி கூட்டணி, இது சாதாரண கூட்டணி இல்லை, வெற்றி கூட்டணி. இன்னைக்கு முதலமைச்சர் கூட சொல்லியிருக்கிறாங்க இது தேர்தல் சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்னு. நான் சொல்லுகிறேன், நீங்கள் தான் சந்தர்ப்பவாத கூட்டணியிலே தலைமையேற்றிருக்கிறீர்கள் தவிர எங்களது கூட்டணி தான் நியாயமான கூட்டணி, நேர்மையான கூட்டணி, ஊழலற்ற கூட்டணி என்பதை நான் இந்த கூட்டம் உங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சென்னை சோழிங்கநல்லூரில் தமிழக வெற்றி கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆலோசனை கூட்டம். சென்னை சோழிங்கநல்லூரில் தமிழக வெற்றி கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆலோசனை கூட்டம். பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்பு.
புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள நட்சத்திர விடுதிக்கு வெடிகுண்டு மிரட்டல். இமெயில் மூலம் விடுக்கப்பட்ட மிரட்டலை அடுத்து மோப்பநாய் உதவியுடன் போலீசார் தீவிர சோதனை. சென்னை தியாகராய நகர் ரெசிடென்சி டவர் ஹோட்டலுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். கடந்த அக்டோபர் முதல் 4 முறை மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் போலீசார் தீவிர விசாரணை. இரண்டு நாள் பயணமாக வரும் 22ஆம் தேதி சவுதி அரேபியாவுக்கு செல்கிறார் பிரதமர் மோடி. சவுதி அரசர் முகமது பின் சல்மான் அழைப்பின் பேரில் 3வது முறையாக பயணிக்கிறார். டெல்லியில் குடியரசு துணைத் தலைவரை நேரில் சந்தித்தார் ஆளுநர் RN ரவி. மசோதாக்கள் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் விமர்சனத்தை தொடர்ந்து ஜெகதீப் தங்கருடன் திடீர் சந்திப்பு. கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூருக்கு சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காரில் இருந்து இறங்கி சாலையில் நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்த முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு. தமிழகத்திலேயே முதன்முறையாக சென்னையில் புறநகர் மின்சார ஏசி ரயில் சேவை இன்று தொடக்கம். சென்னை கடற்கரை தாம்பரம், கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடங்களில் தொடங்கிய சேவைக்கு மக்களிடம் நல்ல வரவேற்பு. சென்னை புறநகர் குளிர்சாதன ரயிலில் குறைந்தபட்ச கட்டணம் 35 நிர்ணயம். கடற்கரை மாம்பலம் இடையே 40 ரூபாயாகவும், கடற்கரை செங்கல்பட்டு இடையே 105 ரூபாயாகவும் கட்டணம் நிர்ணயம். அமைச்சர் பொன்முடி விவகாரம் தொடர்பாக வரும் திங்கட்கிழமை பாஜக மகளிர் அணி சார்பில் போராட்டம். தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவிப்பு. (2026) தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று மத்திய இணையமைச்சர் எல். முருகன் நம்பிக்கை. திமுக வரலாற்றில் மிகப்பெரிய தோல்வி அவர்களுக்கு காத்திருப்பதாகவும் பேட்டி. அடுத்த காணாமல் போகுமே ஒழிய திமுகவினுடைய வரலாறில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ஒரு மிகப்பெரிய தோல்வியை, இந்த தோல்வி அவர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவில் ஆட்சி அமைக்கக்கூடிய. ஊழலுக்கு ஒரு முறை, தேச விரோதத்திற்கு ஒரு முறை என 2 முறை கலைக்கப்பட்டதுதான் திமுக ஆட்சி. மத்தியில் ஆட்சியில் இருந்தவர்களுக்கு அடிபணிந்தது திமுக தான் என்றும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் காட்டம். என்று சொல்கிறீர்கள். இவ்வளவு ஆண்டு காலம், ஏறக்குறைய 15-16 ஆண்டு காலம் ஆட்சியில் மத்தியில் இருந்து கொண்டு டெல்லிக்கு அடிபணிந்து கொண்டுதான் அதை பற்றி ஒற்றை வார்த்தை பேசாமல் இருந்தீர்கள். ஆக நீங்கள் ஆட்சி செய்யும் போது டெல்லிக்கு அடிபணிந்துதான் இருந்தீர்கள், எதையும் கொண்டு வரவில்லை என்று வீராவசனம் எல்லாம் பேசலாம். இந்திய வரலாற்றிலேயே ஊழலுக்கு ஒரு முறையும் தேச விரோதத்திற்கு ஒரு முறையும் 2 முறை ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழக. பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்பு அரசமைப்பை மதித்து முதலமைச்சர் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கோரிக்கை. நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்புவின் எக்ஸ் தள கணக்கு முடக்கம். தனது இமெயில் முகவரியை ஹேக்கர்கள் மாற்றியிருப்பதாக குஷ்பு புகார்.
பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப படிப்புகளில் சேர்வதற்கான JEE 2ஆம் கட்ட முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியானது. 24 மாணவர்கள் 100% மதிப்பெண். தமிழக அளவில் பிரதீஷ் காந்தி என்ற மாணவர் முதலிடம் பிடித்து அசத்தல். பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து கன்னியாகுமரி கண்ணாடி இழை பாலம் இன்று மீண்டும் திறப்பு. விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் பாலத்தில் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று ஆட்சியர் அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் ஸ்டெர்லிங் சாலையில் கான்கிரீட் கலவை ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்து. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து லாரி கவிழ்ந்து கான்கிரீட் கலவை சாலையில் கொட்டியதால் போக்குவரத்து பாதிப்பு. சென்னை கத்திப்பாரா மேம்பாலத்தில் மது போதையில் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய நடிகர் பாபி சிம்ஹாவின் ஓட்டுநர். பெண் உட்பட 3 பேர் காயமடைந்த விபத்திற்கு காரணமான புஷ்பராஜ் என்பவரிடம் போலீசார் விசாரணை. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பெண் தற்கொலை முயற்சி. மேல் தளத்தில் இருந்து ஜன்னல் வழியாக குதிக்க முயன்றவரை பத்திரமாக மீட்ட போக்குவரத்து போலீசார். திருநீர்மலை ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலில் விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். கோவிந்தா கோவிந்தா என தேரை பக்தியுடன் வடம் பிடித்து இழுத்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். மே மாதத்தில் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் செல்கிறார் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா. மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் சன்சத் கேல் மகாகும்ப் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். மலர் கம்பம் நிகழ்ச்சியில் அசத்திய வீரர்களுக்கு மரியாதை. உத்தரப்பிரதேசம் பிஜ்னோரில் பரபரப்பான சாலையில் மது போதையில் துப்பாக்கியுடன் தடுமாறி விழுந்த காவலர். இணையத்தில் வீடியோ வைரலான நிலையில் விசாரணை நடத்துமாறு அம்மாநில காவல்துறை உத்தரவு. கனடாவின் ஹாமில்டன் நகரில் 21 வயது மதிக்கத்தக்க இந்திய மாணவி ஹர்சிம் ரத்ராந்தவா சுட்டுக் கொலை. பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்தவர் மீது மர்ம நபர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக தகவல். IPL தொடரின் இன்றைய லீக் போட்டியில் பிற்பகலில் டெல்லியை எதிர்கொள்கிறது குஜராத் டைட்டன்ஸ். மற்றொரு போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் பல பரீட்சை. பெல்ஜியம் நாட்டில் நடைபெற்ற கார் பந்தயத்தின் போது மீண்டும் விபத்தில் சிக்கிய நடிகர் அஜித். கண்ணிமைக்கும் நேரத்தில் நிகழ்ந்த விபத்தில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய நடிகர் அஜித் குமார்.